லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனுக்கெல்லாம் சரியா படிப்பு வராது அப்படிங்கிற பார்வை தான் பொதுவா இருக்கு. இதுதான் இந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் பெஞ்சில் 4 பேர் உட்காரலனா அவன் எங்க உட்காருவான்? லாஸ்ட் பெஞ்ச பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் கிளாஸ் கவனிப்பான், லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவன் கிளாஸ்ல நடக்கிற எல்லாத்தையும் கவனிப்பான். சட்டசபையில் லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து எம்எல்ஏ பூரா முட்டாப்பா எம்எல்ஏன்னு சொல்லலாமா? முதல்ல உட்காந்துக்கிற 4-5 பேர் தாங்க அறிவாளி. சட்டசபையில் லாஸ்ட்டாக உட்காந்துக்கிற எம்எல்ஏ பூரா தற்குறி, மொத்தமும் தற்குறி. அது ஒரு விஷயம். அப்படி லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ந்து சாதனை படைத்தவர்களை தமிழ்நாட்டில் இல்லையா, இந்தியாவில் இல்லையா? சொல்ல போனா இந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்து படிச்சவன் தான் போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். Please tell us what made you to believe in the last bench student? Because I was the last bench. Even I do, sir. அமைச்சர் கீர்த்தனா ஏதோ ஷேக்ஸ்பியருடைய சித்தப்பா பொண்ணு மாதிரியும் வில்லியம் வேட்ஸ்வொர்த்துடைய கிளாஸ்மேட் மாதிரியும் உட்கார்ந்துக்கிட்டு இவங்க கேள்வி கேட்கறான் ஆங்கிலத்துல. யார் சார் வரே? இவரு தெரியல. டேய் இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். லாஸ்ட் பெஞ்சில் ஒன்று இருக்குல்ல, இப்போ எல்லாரும் முத பெஞ்சில் வந்து முண்டி அடிச்சு உட்காந்துக்கிறதா? சட்டசபையில் எதுக்கு இல்லை லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து? சட்டசபையில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து எம்எல்ஏ பூரா முட்டாப்பா எம்எல்ஏன்னு சொல்லலாமா? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் படிக்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அந்த சாமிக்கும் தெரியணும், இந்த பூமிக்கும் புரியும். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு வர நம்பி. Hi, myself Keerthana. I come from Tamil Nadu. யார முறைக்கிற? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு நான் திருப்பி முறைக்கிற? எல்லாம் வாங்க அடிக்கிறது ஆல்சிக்கிறா. வா 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 வா. தாவேகா கட்சியினரை பத்தி நம்மளுக்கு தெரியும். எல்லாரும் ஆய்வுக்கு போறாங்க. ரீல்ஸ் எடுப்பாங்களே, எடுத்திருக்காங்களே. கீர்த்தனா அமைச்சர் கீர்த்தனா என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா? தாவேக்காரங்களுக்கு தெரியுதா? இல்ல அவங்க என்ன செய்யலாம்னு இருக்காங்க அப்படிங்கறத நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு புறம் இன்னைக்கு கேள்வியா வந்து போகுது. அவர் இங்க வருவாரு, வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும், அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க கேமரா ரீல்ஸ் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இவங்கள்ட்டயுமே நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். வந்து வாட்ஸ் யுவர் ஃபாதர், இது கேள்வியே இல்ல. அதை வச்சு ஓட்டிருக்காங்க. இந்த இங்கிலீஷ்ன்றது இப்போ ஒரு வெளியே நீங்க போகும்போது ஒரு நம்பிக்கை பேசிக்கை விட ஒரு தைரியத்தை கொடுக்கும். Really hands off to all of you. Hands off to all of you. Honorable Higher Secondary Minister and the School Minister. ரெண்டும் வேற வேறயா? The great and the greatest our Sports Minister is here. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. போயிட்டு பாருங்க, இங்கிலீஷே தெரியல, ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களுக்கே தெரியலன்னா கடைசி பெஞ்சில் இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை வீடியோவா எடுத்து வெளியிட்டு இருக்காங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்களா? தமிழக முதல்வர் ஹீரோவை நடிச்சது. இல்லை வடிவேறு சொல்லுவார் தெரியுமா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டடா, 10 லட்ச ரூபா கான்ட்ராக்டா. கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்ச ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? கடுமையான சோதனைகளை எல்லாம் கடந்து இவர் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வர் ஆகியிருக்கிறார். இவங்க இந்த கான்ட்ராக்டை எடுத்துட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாங்க போல. ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. நான் படிக்கும்போதெல்லாம் அமைச்சர்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. டிஓ வருவார், டிஓ வர்றதுக்கு 1 வாரத்துக்கு தயார் பண்ணுவாங்க எங்களை. அப்போ இந்த டிஓ வந்துட்டு ஒழுங்காக நடக்குதான்னு பார்ப்பார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். இந்த அரசாங்கத்தில் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த தப்புக்கு இவங்க கொடுக்கிற விளக்கம் தான் கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஆய்வுங்கிற பேர்ல நீங்க பண்ற சேட்டையை பத்தி பேசினா, நான் அரசு பள்ளியில தான் படிச்சேன். இது இந்த அமைச்சர் கீர்த்தனா இந்த சம்பவத்துக்கு அளித்திருக்கும் விளக்கம் விஷமத்தனமானது. எல்லாம் ஒன்னால பகுதியை படிக்கிறேன். அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். இவங்க கேலி செய்தாருன்னு யாரும் சொல்லல. நீ ஏன் அங்க போய் அந்த குழந்தைய இந்த பாடுபடுத்துறன்றதான் கேள்வி. இதற்கு இது பதில் இல்லையே. இந்த குழந்தைகிட்ட தமிழ் கேட்க வேண்டியதானே நீங்க? தமிழ் கல்வியில படிச்சவங்க தானே நீங்க? தமிழ் கேளுங்க. உங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேளுங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர்? அப்ப தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு நீ ஏன் போய் ஆங்கிலத்துல கேக்குற?
இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. அது பாவம் ஏதோ கிராமத்தில் இருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தைகிட்ட நீ ஏன் போய் இங்கிலீஷில் கேள்வி கேட்டேன்னு கேட்டால், நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழி கல்வியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் கேள்வி செய்கிறார்கள், இழிவு செய்கிறார்கள். திரிகிறது அயோக்கியத்தனமா இல்லையா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஒரு அமைச்சர் என்னன்னா அம்மா உணவகத்துக்கு ஆய்வு போறாப்புல, ஒரு அமைச்சர் என்னன்னா அரசு மருத்துவமனைக்கு ஆய்வு போறாப்புல, ஒரு அமைச்சர் என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வு போறாப்புல. நான் அதை பார்க்கணும். ஒரு நாள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து உங்களை ஆய்வு பண்ணணும்னு உட்கார வச்சு கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் சொல்ல வக்கு இருக்கா? என்ன ஆகும்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அதுல யார் பாஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் மந்திரி பதவி கொடுக்க போறேன். டெஸ்டா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஸ்கூல்ல நாங்க இதெல்லாம் எழுதுறது இல்ல. தலைமைச் செயலகத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் வரோம். நாங்க கேட்குறோம், உங்க எம்எல்ஏக்கள் உங்க அமைச்சர்களை பதில் சொல்லுங்க. உங்க எம்எல்ஏக்கள் அமைச்சிருக்காங்க, தலைமைச் செயலகத்தை வரிசையாக உட்காந்துருக்காங்கல்ல, மக்கள் ஓட்டு போட்டு அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கு. 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க. மந்திரியாய் கோடியா சூட்ட போற உனக்கு எக்ஸாம் வச்சா என்ன தப்பு? இந்த கேள்விகளை முதல்ல உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் போய் கேளுங்க. யாருக்கும் எந்த விதமான அடிப்படை அரசியலும் தெரியாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, என்ன செய்யறதுன்னு தெரியல. சும்மா 4 இடத்துக்கு போகணும், வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும், இறங்கணும். இதுக்கெல்லாம் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்பா ஐயா முட்டு கொடுக்காதீங்கயா. ஆங்கிலம் இங்கே இரண்டாவது ஒரு இணைப்பு மொழியா இருக்கலாம். அதுக்காக ஆங்கிலத்தை கட்டாயமாக கொண்டு திணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக தொழில்துறை அமைச்சர் இதோடு தன் சேட்டைகளை நிறுத்திக் கொள்ளணும். தமிழ்நாடு